ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரியலைசேஷன், அதுக்கப்புறம் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் செல்ஃப் மாஸ்டரி. ஃபைன் டியூனிங் இருக்கும். மெடிடேஷனோட சயின்ஸ் என்ன அப்படின்னா, வெரி சிம்பிள். மெடிடேஷன் எதுக்காக பண்றோம்? வாட் இஸ் த கோல் ஆஃப் மெடிடேஷன்? எம்டி மைண்ட், zero mind, empty mind. The very goal of meditation, the very purpose of meditation is empty mind. மனசு அமைதியா வச்சுக்கிறதுக்கு. Zero mind, empty mind னா என்ன? Zero thoughts. So உங்க thoughts உங்களுக்கு யோசனைகளே இல்லை அப்படின்னாக்கா உங்க மைண்ட் எம்டியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ யோசனை இல்லாத நிலை தான் தியான நிலை. யோசனைகளே இல்லாத நிலை தான் தியான நிலை. யோசனைங்க இல்லாத நிலையில, தியான நிலையில உங்களை பத்தி நீங்க புரிஞ்சுப்பீங்க. செல்ஃப் ரியலைசேஷன் நடக்கும். யூ ரியலைஸ் யுவர் செல்ஃப், யூ ரியலைஸ் யுவர் பர்பஸ் ஆஃப் லைஃப். த மோர் யூ மெடிடேட், த மோர் யூ ரியலைஸ் யுவர் செல்ஃப். சிம்பிள் ஃபினாமினா. மெடிடேஷன் தியானம் பண்ண பண்ண உங்களை பத்தியான புரிதல் உங்களுக்கே கிடைக்கும். தியானத்துல என்ன பண்றீங்க? உங்க மூச்சோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. கண்ணை மூடி மூச்சை கவனிக்கிறீங்க. உங்க மூச்சோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. உங்க மூச்சோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா உங்களை பத்தியான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்களோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாக்கா அவங்கள பத்தி உங்களுக்கு புரியும். உங்களோடயே நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா உங்களை பத்தி உங்களுக்கு புரியும். உங்களோட நீங்க எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா கண்ணை மூடி மூச்சை கவனிக்கணும். ஏன்னா உங்க உயிர் எதை சார்ந்தது? மூச்சு. மூச்சு இருக்கிற வரைக்கும் உடல்ல உயிர் இருக்கும். மூச்சு நின்றுச்சுன்னா உயிர் உடம்புல இருக்காது. ஸோ மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த உடல்ல, இந்த உலகத்துல நீங்க இருப்பீங்க. ஸோ உங்களை பத்தி நீங்க இந்த ஜென்மத்தை பத்தி, இந்த பிறவை பத்தி, உங்களை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும்னா உங்க மூச்சோட நீங்க ஒன்னா இருக்கணும். எப்ப நீங்க உங்க மூச்சோட ஒன்னா இருக்கிறீங்களோ உங்களை பத்தியே உங்களுக்கு புரியும். ஒரு நாள்ல புரிஞ்சிருமா? 2 நாள்ல புரியுமா? புரியாது. டெய்லி பண்ணிட்டே இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை பத்தி உங்களுக்கே புரியும். இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்படி என்னை பத்தி புரிஞ்சுக்கணும்னா என்ன, உங்களை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும்னா என்ன? 3 விஷயம் இருக்கு. 1, உங்களோட சிந்தனைகள், யோசனைகள். 2வது உங்களோட வார்த்தைகள். 3வது உங்களோட செயல்கள். உங்களோட ஐடென்டிட்டியே இதுதானே. நீங்க என்ன யோசிக்கிறீங்க, நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க என்ன வேலை செய்றீங்க. உங்களோட எண்ணம், சொல், செயல், இது 3 தானே உங்களை டிஃபைன் பண்ணுது. ஒரு ஆளை பத்தி புரிஞ்சுக்கணும்னாக்கா அந்த யோசனை எப்படி இருக்கு, அந்த சொல் எப்படி இருக்கு, அந்த செயல் எப்படி இருக்கு, இதை வச்சுதானே அந்த ஆளை புரிஞ்சுக்க முடியும், ஒரு மனுஷனை புரிஞ்சுக்க முடியும். உங்களை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு எப்படியாப்பட்ட யோசனைங்க இருக்கு, எப்படியாப்பட்ட வார்த்தைங்க இருக்கு, எப்படியாப்பட்ட செயல்ல நீங்க இருக்கீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரிஞ்சாக்கா, ஓகே நான் சரியா யோசிக்கல, நான் தவறா யோசிக்கிறேன், அதை நான் திருத்திக்கணும். என்னோட பேச்சு சரியா இல்லை, அதை நான் திருத்திக்கணும். என்னோட செயல் சரியா இல்லை, அதை நான் உனக்கு கொஞ்சம் வலுப்படுத்திக்கணும் அப்படின்ட்டு உங்களை பத்தி உங்களுக்கு புரிஞ்சாதான் அங்க வாழ்க்கையில மாற்றம்ன்றது இருக்கும். அந்த செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது எப்ப இருக்கும்னாக்கா செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கிறப்பதான் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். சோ தியானம் பண்ண பண்ண உங்களை பத்தியே உங்களுக்கு புரியுறது மட்டும் இல்லாம சைமல்டேனியஸா மாற்றமும் மாறிட்டே வரும். ஒரு மனுஷன் எதுக்கு தவறு பண்றான்னா அவன் அது தவறுன்னு தெரியாதனால தான் அது தவறு பண்றான். அது தவறுன்னு தெரிஞ்சாக்க யாருன்னா பண்ணுவாங்களா? தவறுன்னு தெரிஞ்சா யாரும் பண்ண மாட்டாங்க. சோ தவறுன்னு தெரியாதனாலதான் அந்த தவறுங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்களை பத்தி உங்களுக்கு புரியுறப்போ அங்க ஒரு சரியான மாற்றத்தை ஆட்டோமேட்டிக்கா அது உருவாக்கும். சோ இதுதான் அவுட்கம் ஆஃப் த மெடிடேஷன். சோ அந்த மாற்றம் வர வர என்ன ஆகும்னாக்கா அங்க செல்ஃப் மாஸ்டரி. ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரியலைசேஷன், அதுக்கப்புறம் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் செல்ஃப் மாஸ்டரி. ஃபைன் டியூனிங் இருக்கும். நம்ம எந்த வேலை செஞ்சாலுமே அதுல உனக்கு கொஞ்சம் பெர்ஃபெக்டா செய்யலாமா, உனக்கு கொஞ்சம் ஃபைன் டியூனிங்கா இருக்கலாமா, எந்த மாதிரி வார்த்தை பேசினாலும் உனக்கு கொஞ்சம் அழகா பேசலாம். ஸோ எந்த மாதிரி யோசனையிலும் ஹையஸ்ட் திங்கிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் திங்கிங்ல இருந்து பாசிட்டிவ் திங்கிங் வரணும். பாசிட்டிவ் திங்கிங்ல இருந்து மிராக்குலஸ் திங்கிங் போகணும். நெகட்டிவா திங்க் பண்றது வந்து பாசிட்டிவ்க்கு மாற்றம், பாசிட்டிவ்ல இருந்து மிராக்குலஸ் திங்கிங், அந்த மாதிரி. ஸோ பேசிக்கலா இந்த மாற்றம்ன்றது தியானத்து மூலியமா வரக்கூடிய ஒரு அற்புதமான, தியானம்ன்றது ஒரு அற்புதமான ஒரு டூல். அந்த மாற்றத்துக்கு, வாழ்க்கையில ஒரு மாற்றத்துக்கு தியானம்ன்றது கம்பல்சரி. அதுவும் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேற சாய்ஸே இல்லை.